அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் சபா பருவம் பகுதி 6 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹஸ்தினாபுரத்துக்கு கௌரவர்கள் திரும்பி போய் கொண்டிருந்த பொழுது பாண்டவர்கள் படைத்திருந்த சௌபாக்கியங்களை பார்த்து தனக்கு வந்துள்ள பொறாமை குறித்து துரியோதனன் கர்ணனிடமும் சகுனியிடமும் விவாதிக்கிறான். பாண்டவர்களோட நிறைந்த செல்வத்தையும் பரந்த சாம்ராஜ்யத்தையும் தங்களது சுயமுயற்சியினால் தானே பெற்றுள்ளார்கள்னு சகுனி துரியோதனனுக்கு சமாதானம் சொன்னான். துரியோதனன் இதனை ஏற்றுக்கொள்ளலை. பாண்டவர்கள் அடைந்த முன்னேற்றத்தையும் செல்வப்பெருக்கையும் தன்னால் பார்த்து சகித்து கொள்ள முடியலை. எதிரிகளோட ஆக்கத்தை பார்த்து கொண்டு இருப்பதை விட மாய்ந்து போவதே மேல்னு வெளிப்படையாக துரியோதனன் சகுனியிடம் சொல்கிறான். இப்பொழுது சகுனியின் துர்புத்தி வெளியாயிற்று. பாண்டவர்களை வெல்ல நம்மால் இயலாது. ஆக சூதாடுவது ஒன்றே சரியான உபாயமாக இருக்கும். யுதிஷ்டனுக்கு சூதாட்டத்தில் பயிற்சி போதாது. ஆயினும் அவன் அதை ஓரளவு சூதாட விரும்புகின்றான். சூதாட்டத்தில் எனக்கு வேண்டியவாறு திறமை உள்ளது. ஆகையால் சூதாடி பாண்டவர்களை ஏமாற்றி நாடு நகரம் அவர்களது செல்வம் அனைத்தையும் வாங்கிடலான்னு சகுனி துரியோதனன்கிட்ட கூறுறான். துரியோதனனும் இதனை ஆமோதிக்கிறான். ஹஸ்தினாபுரம் திரும்பிய பிறகு துரியோதனன் விரைந்து தன்னோட தந்தைக்கிட்ட போகிறான். பாண்டவர்களோட செல்வம், தம்முடைய செல்வம் மற்றும் இரு தரப்பினரும் படைத்திருந்த ராஜ்யங்களில் உள்ள பாகுபாடுகளை தந்தையிடம் உள்ளபடி விளக்குறான். நம்மை விட பல மடங்கு இந்திரபிரஸ்தம் மேலோங்கி மிளிர்ந்து இருக்குது. அவங்கள போரில் வெற்றி பெற்று இந்திரபிரஸ்தத்தை நம்மால் பெற இயலாது. அதனால் இந்த இந்திரபிரஸ்தத்தை சூதாடி அதிகரித்து கொள்ள அனுமதி தாருங்கள்னு தந்தைக்கிட்ட அனுமதியை துரியோதனன் கேட்டு நிற்கிறான். திருதராஷ்டிரன் இதற்கு முதல்ல சம்மதிக்கலை. துரியோதனன் கூறிய அனைத்துக்கும் தடை போட்டார். ஆனால் துரியோதனனோட பிடிவாதத்துக்கும் சினத்துக்கும் சூழ்ச்சிக்கும் இறுதியில் திருதராஷ்டிரன் சம்மதிக்கிறார். சூதாடுவதற்காக மாளிகை ஒன்றை விரைவில் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த திட்டம் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது. திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அழைத்து வரும்படி விதுரருக்கு உத்தரவிடுறான். புதிதாக கட்டியுள்ள மண்டபத்தில் உற்றார் உறவினர்களோடு அளவலாவி விளையாடுவது அந்த அழைப்பின் நோக்கம்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஏற்பாடு விதுரருக்கு சுத்தமாக பிடிக்கலை. பாண்டவர்களும் கௌரவர்களும் அவரவர்களுடைய ராஜ்யத்தில் மகிழ்வோடு வாழ்ந்திருக்கின்றனர். பகட விளையாட பாண்டவர்களை கூப்பிடுவதன் வாயிலாக பகையும் வேற்றுமையும் வளரும். இந்த விளையாட்டு வினையா முடியும்னு விதுரர் அப்பவே எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஆனால் திருதராஷ்டிரன் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தலை. அரசகுமாரர்கள் ஓய்வு நேரங்களில் பொழுதுபோக்காக பகட விளையாடுறது வழக்கம்தானே அப்படின்னு சொல்லி புதிதாக கட்டப்பட்டிருக்கிற மண்டபத்தை பார்க்க பாண்டவர்களை அழைத்து